ஹாய் ஹலோ வணக்கம் மம்மி. இப்போலாம் GTA 5 ஃபோன்லேயே விளாட்லாம். பிசி எமுலேட்டர்ஸை யூஸ் பண்ணி வென்டிலேட்டர், மோபக்ஸ் அது மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பிசி கேம்ஸை மொபைல்லே ரன் பண்ணலாம். ஆனால் அதுக்கெலாம் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு ஹை அண்ட் டிவைஸஸ் இருக்கணும். ஆனால் அது நிறைய எல்லாருக்கிட்டையுமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் க்ளவுட் கேமிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த க்ளவுட் கேமிங் வந்துட்டு நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆஃபர்ஸ்லாம் விடுவாங்க. ஒரு $500 கட்டினா நீ வந்துட்டு மந்த்லி ப்ரீமியம் போட்டுக்கலாம், $200 வேணும் ப்ரீமியமுக்கு அப்படின்னு கேட்பானுங்க. ஆனால் இதில் நான் இப்போ சொல்ல போகிற ஆப்லேயும் $200 தான் ப்ரீமியம். ஆனால் 3/4 மணி நேரம் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கேம் விளாடலாம். 3/4 மணி நேரம் வந்துட்டு உள்ள ஆப் ஏற்றி நீங்கள் புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கனாலே நீங்கள் ஃப்ரீயாக ஒரு 3/4 மணி நேரம் விளாட்லாம். இப்போ நான் சொல்ல போகிற ஆப்பில் வந்துட்டு மொத்தம் 8 ஆடு ப்ளஸ் ஒரு ஆடு 9 ஆடு பார்த்தாலே நீங்கள் வந்துட்டு 1.5 மணி நேரம் வந்துட்டு கேமை ஃப்ரீயாக விளாட்லாம். ஆனால் GTA 5யும் 2K25 WWE அது மட்டும் விளாட முடியாது. அது வந்துட்டு SVIPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை போடணும். அது வந்துட்டு 1 வீக்குக்கு வந்துட்டு $200 கேட்குறாங்க. WWE 2K25 GTA 5லாம் வந்துட்டு SVIP போடணும். ஆனால் RDR2க்கு வந்துட்டு அந்த RDR2 கேமே இல்லை இந்த ஆப்பில். பேசிய டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய்ட்டு அந்த ஆப்னு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க யாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா போய்ட்டு பண்ணிட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு அந்த இடத்துல பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க கைஸ். இந்த ஆப்பில் ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட் டே வந்துட்டு 45 நிமிஷம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 45 நிமிஷம் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு 90 நிமிஷம் 1.5 மணி நேரம் விளாட முடியும். இந்த 45 நிமிஷத்துக்கு தான் வந்துட்டு 9 ஆடு நம்ம பார்க்குறோம். மறுநாள் திரும்பி அதே அக்கௌண்ட்டில் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 நிமிஷம் தான் விளாட முடியும். அதே அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பி வேறு கூகுள் அக்கௌண்ட் வழியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு திரும்பி 45 நிமிஷம் உள்ளே போனோடனே கொடுத்துருவானுங்க. ஆனால் சேவ் பண்ணதெல்லாம் இருக்காது. நீங்கள் திரும்பி கேமை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். திரும்பி அந்த 9 ஆடு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு 1.5 மணி நேரம் கேம் விளாடிக்கலாம். அந்த ஆப்போட பேர் தான் வந்துட்டு ஸ்டார் பாக்ஸ். இது வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. எங்கேயும் போய் ஏற்ற தேவையில்ல. இதை வந்துட்டு இப்போது இதில் எப்படி அந்த 3/4 மணி நேரம் எடுக்கிறது, எப்படி உள்ளே போய் கேம் ஆடுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அப்புறம் க்ளவுட் கேமிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேமுக்கு வந்துட்டு கேம் உள்ள போனோன்னா வந்துட்டு க்யூ டைம்னு ஒன்று நிற்கணும். அதில் வந்துட்டு சிக்கி ஆப்பில் வந்துட்டு 800 பேர்கிட்ட நிற்கிறாங்க WWE விளாட்ணுன்னா. பிக்கி, ஜாய்ஸாக்கு அது மாதிரி ஆப்லாம் வந்துட்டும் அதே மாதிரி தான் 800 பேர் மாதிரி தான் நிற்கிறாங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க. நிற்கலை வந்து சர்வரில் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சர்வர் இந்த க்யூ முடிஞ்சு போனால் தான் நம்ம அடுத்து உள்ளே போக முடியும். 2K25 உள்ளே போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா விளாட முடியாது. ஏன்னா வந்துட்டு அதுக்கு SVIPன்னு ப்ரீமியம் போடணும். அதுக்கு வந்துட்டு $190 கேட்குறாங்க, ஜஸ்ட் லைக் 200. இதுலேயும் அந்த மாதிரி இருக்குதான் வெயிட்டிங். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் என்னன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் லாகின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க கைஸ். இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு மை பேக்ஸ் கேம் டைமில் வந்துட்டு உங்களுக்கு 45 நிமிஷம் ஆட் ஆகிடும். அது வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ண முதல் நாளுக்கு தான் இருக்கும், மறுநாள் போய்டும். பார்த்திங்கன்னா இருக்கா. இதுக்கப்புறம் இந்த 45 எப்படி 1.5 hours ஆக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு டாஸ்க்குன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டு நிறைய டாஸ்க்லாம் காட்டும். இதில் வந்துட்டு டுடே செக்இன் மட்டும் கொடுங்க. செக்இன் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகும்போது நெட்டு ஸ்லோவாக இருக்கும்ல, அதனால் அப்படி காட்டும். ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆட் லோட் ஆகி வந்துடும். இல்லைன்னா அப்போ கிளிக் பண்ண உடனே வந்துடும். இப்போ நீங்கள் இந்த 2 ஆடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் ஆட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு 6 ஆடு அன்லாக் ஆகும். அந்த 6 ஆடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் அன்லாக் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்த 2 ஆடுக்கு வந்துட்டு 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் 45 மினிட்ஸ் ப்ளஸ் 15 மினிட்ஸ் 1 hour ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் திரும்பி அந்த டெய்லி செக்கினை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மொத்தம் 6 ஆட் பார்க்க சொல்லும். 6 ஆட் பார்த்த பிறகு உங்களுக்கு வந்துட்டு 15 மினிட்ஸ் ஆட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு 40 ஆட்ஸ் பார்க்க சொல்லும். நீங்கள் அந்த 40 ஆட்ஸ்லாம் பார்க்காம 40 ஆட்ஸில் ஒரு ஆடு பார்த்தீங்கனாலோ இல்லை இந்த 6 ஆடை பார்த்தீங்கனாலோ உங்களுக்கு 1.5 hours அன்லாக் ஆகிடும். பார்த்தீங்களா, 1.5 hours ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கேம்ஸை பார்க்க போகும்போது தான் இதை பார்த்தேன். டிகிங் அ ஹோல். இது வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழ் கேம் கூட விளாட்னாங்க. இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிருந்த கேமு. எங்கள் ஏரியாவில் நாய் தொல்லை அதிகமாகுது, எனக்கு கொஞ்சம் வெறுப்பாகுது. அதனால் வாய்ஸ் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாகுது. அதனால் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் நிறைய ட்ரெண்டிங்காக போய் இந்த கேம் தான் இருந்தது. RDR2க்கு பதிலாக RDR1 இருக்குது, GTA 5 இருக்குது. எஸ்பெஷலி இன்ஜாய்னு ஒரு கேம் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு தெரியும், ரியலிஸ்டிக் லைவ் சிமுலேட்டர் கேம் இது வேறு ஷார்ப் தமிழ் கேமிங்லாம் போட்டாங்க. ஒன்றும் சொல்ல போனால் GTA வைஸ் சிட்டியும் சான் ஆண்ட்ரியாஸும் இருக்குது. இது நீங்கள் நார்மல் கேம் நினச்சிங்கன்னா கிடையாது, இது வந்து டிஃபினிட் எடிஷன். இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா கேமுமே ஃப்ரீ தான். ஜஸ்ட் காஸ் சீரீஸும் வாட்ச் டாக்ஸ் சீரீஸும் ஸ்னைப்பர் லைட்டு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே விளாட்லாம். நீங்கள் அப்படியே கேட்டகரியில் வந்துட்டு ஃபைட்டர் கேம்ஸில் வந்தீங்கன்னா WWE 2K23 இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே கொடுத்தீங்கன்னா க்யூவில் நிற்க தான் சொல்லும். ஆனால் 2 பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் என்ட்ரு கொடுத்து உள்ளே போயிடலாம். வெயிட்டிங் டைம் இருக்குது, ஆனால் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறதுக்கு ஒர்த்து தான் கைஸ்.
இப்போ நம்ம வந்துட்டு ஜூம் இன் போயிட்டோம்னா இப்போ WWE 2K23 வந்துச்சு. ஆனால் க்ளவுட் கேமிங்கில் ரன் ஆகுது. ரெசல்யூஷன் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இவங்க இது கொடுக்குறதே பெரிய விஷயம் இல்லையா, 1.5 மணி நேரம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அக்கௌண்ட்டை மாற்றி உள்ளே போக நீங்கள் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 45 மினிட்ஸ் தருவாங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்த கேம் பிளே இந்த ஆப்பில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் கேம் பிளே காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நான் எப்படி எடிட் பண்ணியிருக்கேன்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இது ஒரு நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ வீடியோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து எதனா கேம் பிளே வீடியோவோ இல்லை டுட்டோரியல் வீடியோவோ நான் போட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until I leave from you guys, thank you for watching.